ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலன் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு வந்து தேங்காய் பால் ஊற்றி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சிக்கன் பீஸ் எடுத்து ஃபஸ்ட் நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மசாலா போட்டு சிக்கன் குழம்புக்கு தேவையான சின்ன உள்ளி, பச்சை மிளகாய், தக்காளி ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி வந்து நம்ம சோம்பு போட்டு நல்லா அப்படி வதக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா அது கூடவே இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் அது கூடவே நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், அது கூட பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி பழம் போட்டு மூணையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம். அது கூடவே வந்து கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டேன். எதுக்காகனா கொஞ்சம் நல்லா அவிஞ்சு வந்தப்புறம் அது தண்ணியை வடிகட்டி ரசம் வச்சோன்னா சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் நான் வேக வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம ரசத்துக்காக கொஞ்சம் வடிகட்டி எடுத்துருவோம். அப்புறம் வந்து சிக்கன் வந்து தனியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் பார்த்தீங்களா, அதுக்காக தேங்காய் பாலில் வந்து நீங்கள் வச்சு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றாமலே தேங்காய் பால் மட்டும் ஊற்றி வச்சா சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த ரசத்துக்கு எடுக்கிறதுக்காகவே தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் தண்ணிக்கு பதிலாகவே தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டே ஊற்றிடுங்க. தேங்காவை நல்லா அரைச்சி வடிகட்டி தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பால் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு, இப்போ இந்த தேங்காய் பால் வந்து நான் அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு தேங்காய் பால் ஊற்றி நல்லா அது கூடவே மசாலாவையும் போட்டு நம்ம அந்த பட்டை இலை எல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டு எடுத்து நல்லா மணத்துக்கு சூப்பராக உப்பெல்லாம் தேவையான அளவு உப்பு போட்டு மசாலாவும் போட்டு கொதிக்க வச்சு டேஸ்ட்டாக இறக்கி சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் பால் சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து கடையில் ரெடிமேடாக வாங்கினா மசாலா சேர்த்தோம். ஆனால் அதில் வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்து, அப்போ கலர் கொஞ்சம் எடுப்பாக காமிக்கிறது. கொஞ்சம் மஞ்சள் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரெட்டு தூக்கி காமிக்கும் எங்களுக்கு. அப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸ் லாலிபாப் வந்து நம்ம பொரிக்க போகிறோம். அதே பொரித்து எடுத்து நம்ம சுவையாக வந்து சிக்கன் குழம்பு அன்றைக்கி சாப்பிட்றோம். சிக்கன் வந்து பொரிக்கும்போது வந்து எண்ணெயில் அப்படியே சிக்கனை தூக்கி போடாமல் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அந்த எண்ணெய் அது நல்லா ரொம்ப வாசனையாக இருக்கும் போட்டு பொரி வச்சுட்டு அதுக்கு மேலே போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு நல்லா பொரித்து அதுக்கு தனியாக எடுத்துகிட்டு அது அந்த எண்ணெயில் பொரித்து எடுத்தாலும் நல்லா மணமாக இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.